ஹலோ நண்பர்களே! வெல்கம் பேக் டூ ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ். இன்னைக்கு சிறுகீரை அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு ஒரு சூப்பர் அண்ட் எம்மியான வடை செஞ்சிடலாம். இது ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாங்க. 1/2 அன் ஹவர் தான் டைம் எடுக்கும். உங்களுக்கு கடலைப்பருப்பு ஊற வைக்கணும், இமிடியேட்டா வடை சாப்பிடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பரா வந்து வடைக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுங்க. இல்லைன்னா வந்து 1 ஹவர் to 1 1/2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நல்லா வந்து மாவு வந்து ஊறட்டும். அதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு, கொஞ்சமா துவரம் பருப்பு ரேஷன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, அண்ட் தென் வந்துட்டு பூண்டு அதெல்லாம் வந்து தட்டிட்டு கொஞ்சமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு காரத்துக்காக, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற நம்மளுடைய கொத்தமல்லி அண்ட் தென் வந்து சிறுகீரையை போட்டுட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு எதுவுமே வந்து நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே சூப்பரா இருக்கும். அப்புறம் துருவன இஞ்சியும் கொஞ்சம் வந்து சேர்த்தீங்க அப்படின்னா மனம் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வடை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சூப்பரா சாப்பிடுவாங்க. இது நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு இப்படி புடிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிக்க வருது அப்படின்னா வடை சூப்பரான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. கொஞ்சமா அரிசி மாவு வந்து போட்டுக்கலாம். இப்ப கடாயில வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். பால்ஸா உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நல்லா தட்டி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சுண்ட காஞ்சிடுங்க. நல்லா காஞ்சின பிறகு சிம் ஃபிளேம்லயோ இல்ல வந்து கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல உங்களால கை பொறுக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சோ இல்ல வந்து வாழை இலையில வச்சோ இல்லைன்னா பால் கவர்ல வச்சோ தட்டி போட்டீங்க அப்படின்னா சூப்பர் எம்மியான வடை வந்து ரெடிங்க. கீரை வடை. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, லெமன் ரைஸுக்கு, புளி சாதத்துக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். வடையை வந்து 2 பக்கமும் வந்து நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா சிம் ஃபிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பார்க்கவே சூப்பரா இருக்கு. சாப்பிடும்போது அதை விட செம்ம டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நல்ல வந்து மழை வந்து வந்துச்சுங்க. உங்க ஊர்ல மழை வந்துச்சான்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாவே ஹெல்தியாவும் இருக்கும், சூப்பரா இருக்கும். பாய்.